சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மெயினா இருந்துட்டு, அந்த சாமியார பொம்பள தான் சீதாவோட தாலி செயின அறுத்துட்டு போயிட்டா அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. எனக்கு அப்பவே தெரிஞ்சுது அது ஒரு ஃப்ராடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை ஒரு பக்கமும், முத்து ஒரு பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் விஜய் இருந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நானே அந்த கோயிலுக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தேன். அவங்க எவ்வளோ பெரிய சாமியார் தெரியுமா? பார்க்குறவங்க எல்லாருமே அந்த சாமியார பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ஏம்மா இப்பல்லாம் ஃப்ராடுங்க நான் தனக்குன்னு ஒரு கூட்டத்த வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அவங்களுக்கும் கமிஷனும் கிடைக்கும். அந்த பணத்துல தான் இப்படி பொய் பொய்யா சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ஆதாரத்தோட கொண்டு வந்து காட்டுங்க முத்து. அப்பயாச்சும் இவங்க நம்புறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொன்னதுனால நம்ம முத்துவும் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த ஏரியாவுக்கு போயிட்டு விசாரித்து பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு அங்கே இருக்காரு. இது சரியான ஃப்ராடோட வீடு. நகை திருடிட்டு வரவங்க எல்லாருமே இங்கே தான் உருக்குவாங்க. போலீஸும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பிடிச்சிட்டு போவாங்க. திருப்பவும் வெளியில் வந்து அவங்க வேலையை ஆரம்பிக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருடனங்க வழியாக போனால் மட்டும்தான் அவங்கள கையும் களமாக பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் முத்துவும் திருடியா அந்த இடத்துக்கு போகிறாங்க. கையும் களமாக அந்த சாமியார லேடியும் பிடிச்சிடுறாங்க. விஜயை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. விஜயாவும் மனோஜும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.